no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளவு மக்கள் இடத்துல நேர்ல போய் இவ்வளவு பேசியிருக்காரு. பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, புதிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரசிகர்களை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாற்றினால் விஜயின் பக்கம் அவர் பேருக்கேற்றபடி வெற்றி வந்து தீரும். இல்ல மாற்றினால் வெற்றி வந்து தீரும், மாற்றுவாரா? அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா? அதுதான் அவர் வாழ்ச்சிட்டு இருக்காரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். முதல்ல விஜய யாருமே ஒரு சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. கடந்த 3 மாசத்துல விஜய தவிர எதையுமே சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் அதை பார்த்து ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும் இல்லாதவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்காங்க. 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் அதிக வாக்காளர்களா இருக்கு. இந்த வாக்கெல்லாம் ஓட்டா மாறுமானா அந்த ஓட்டா மாற போகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம வந்து கடந்த 3 மாசம் நடந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுங்க. அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த மட்டில் அவர்தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். இந்த தேர்தலில் யாரு அப்படிங்கிறத டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது அவராக தான் இருப்பார். ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதக நகர்வுகள் அந்த பிளானட்டோடைய இவல்யூஷன் எல்லாம் இருக்கு. அவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட்டம் செய்தார்னா இன்னும் பல மடங்கு அவருக்கு வாக்குகள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அரசியல் நகர்வுகள்ன்றது விளையாட்டு இல்ல. அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது. அவர் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா நிதர்சனமா மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் ஃபீல்டுல இது பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கான அந்த பாப்புலாரிட்டியும் அவருக்கான மதிப்பும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மக்களோட மக்களா அவர் வந்து ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பார். அவர் அரசியல் இறங்கும் போதே ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவருக்கு இருக்கும். நீங்க மற்ற மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறவங்க ரொம்ப சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லுவாங்க, பட் கரெக்டாக ஓட்டிங் போடும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து ஒரு எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கும். கடகராசிக்கு நல்லா இருக்கு. அதை விட யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும். ரிஷபராசி யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இந்த டேட்ல யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவருக்கு இந்த 26 இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது யார் ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்கங்கிற தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏசியம், நீங்கள் கேட்குறது ஜோசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எனக்கு ஃப்ரெண்டு சார், அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் சார், அவங்க குடும்பமே எனக்கு தெரியும் சார். இது தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு தேவை ஜோதிட ரீதியாக அவர் வருவாரா, வெற்றி பெறுவாரா, இதுதான் கேள்வி. எனக்கு நான் நட்பு இருந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா என்ன, அவர் குடும்ப நண்பரா இல்லாட்டி என்ன, ஒன்றுதான் சார். ஜோதிடர்கள் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மையான ஜோதிடத்தினுடைய விளக்கத்தை நம்ம சொல்ல முடியல. இவங்க இவ்வளவு செலவு பண்ணி பண்றாரு சார். சார் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, விஜய் வந்து இவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளவு மக்கள் இடத்துல நேர்ல போய் இவ்வளவு பேசியிருக்காரு. நீங்கள நானும் 4 பேரை உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், அவருடைய ஜாதகத்தில் கடகராசி சார், அஷ்டம ராகு சார், சனி வந்து சரியில்லை சார் அப்படின்னா நீங்க எதையுமே குறிப்பிட்டு பேசலாம ஒழிய அவருடைய உழைப்பை கணக்கு பண்ணோம்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல நான் மறுபடியும் ஒன்னே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, புதிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புதிய வாக்காளர்கள் ஓட்டா மாறுமா அப்படிங்கறத விஜய்க்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த ரசிகர்களை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாற்றினால் விஜயின் பக்கம் அவர் பேருக்கேற்றபடி வெற்றி வந்து தீரும். இல்ல மாற்றினால் வெற்றி வந்து தீரும், மாற்றுவாரா? அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா? அதுதான் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. அந்த உழைப்பு தான் அவருடைய ஜாதகம். அந்த ஜாதகம் தான் அவர் யாருடைய சேரப்போகிறார், எப்படி காய்களை நகர்த்த போகிறார். அவருடைய கொடியிலேயே 2 யானைகள் போட்டிருக்காரு. அந்த 2 யானைகள் யாரு, அந்த 2 யானைகளை சமாளிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். இல்ல 67 ரிப்பீட் ஆகும் அப்படின்னீங்களா சார்? அதனால அந்த 67 ரிப்பீட் ஆகும் அப்படின்னா புதிய முகம், புதிய வாழ்க்கை, புதிய பயணம் வரும். ஆனால் அதற்கான உழைப்பு வேணும் இல்லைங்களா?
மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். 67ல் காங்கிரஸை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசினாங்க. ஆம் என்றால் சிறைவாசம், இம் என்றால் சிறைவாசமா அப்படின்லாம் எழுதுனாங்க. அப்போ அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்தது, செவுத்துலலாம் எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மிகப்பெரிய திருப்பத்தை தரும். ஆன்மீகம்ங்கிறது இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய திருப்பத்தை தருங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான ப்ரிடிக்ஷன். இந்த எலெக்ஷனுடைய தீர்ப்பு புதிய வாக்காளர்கள், புதிய தலைவர்கள், புதிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய எழுச்சி நிச்சயமாக வரும். விஜய் அவர்களுடைய இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது குறிப்பா? இப்போ விஜயுடைய தனிப்பட்ட ஜாதகம் அண்ணா சொன்ன மாதிரி கடகராசி, அஷ்டம சனி மார்ச் 6 வாக்கிய பஞ்சாங்கப்படி முடியும். விஜய் அவர்களை நீங்க பொறுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கியூம்பன்சிங்கிறது இவங்களுடைய நெகட்டிவ். அதே மாதிரி இவங்களுக்கு பல பாசிட்டிவ்ஸும் இருக்கு. அதிமுக 55 உடஞ்சு கிடக்கு, வலுவான ஆப்போசிஷன் இல்லை. அப்படிங்கிற காலகட்டத்தில் உச்சபட்ச நடிகர் விஜய் உள்ள வந்திருக்காரு. முதல்ல விஜயை யாருமே ஒரு சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. இதுதான் உண்மை. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் விஜயை சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறதா உண்மை. கடந்த 3 மாசத்துல விஜயை தவிர எதையுமே சீரியஸா எடுத்துக்கலங்கிறதா உண்மை. இன்னைக்கு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், அதை பார்த்து ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும் இல்லாதவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்காங்க. 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் வாக்காளர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு பார்த்தா, இளைஞர்கள் எஸ்பெஷலி எடுத்தீங்கன்னா, பல பத்திரிகைகளை வெளியிட்ட விஷயங்கள் மற்றும் பொலிட்டிக்கல் சர்வேஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி யங் ஓட்டு இவருக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அண்ணா சொன்னபடி அதிக வாக்காளர்கள் எங்க இருக்காங்க, ப்ரோ அப்படிங்கிறவங்க தான் அதிக வாக்காளர்களா இருக்காங்க. யங் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென் சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிக வாக்காளர்களா இருக்காங்க. 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் அதிக வாக்காளர்களா இருக்காங்க. அப்போ இந்த வாக்கெல்லாம் ஓட்டா மாறுமானா, அந்த ஓட்டா மாறப்போகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம கடந்த 3 மாசம் நடந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுது. இப்போ எம்ஜிஆர் வந்தார், கிண்டல் தான் பண்ணாங்க. அவர் என்ன ரெட் கார்பெட் வச்சு வாங்க சீட்டில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல இதில் அவங்கள என்ன இதுவா காங்கிரஸ் வாங்கினா சொன்னார், பக்தவச்சலம் வாங்கினா சொன்னார்? இல்லை. அப்படி எல்லாருக்கும் கிண்டலும் கேலியும் கூத்தும் இருக்கத்தான் செய்யுது. தனிப்பட்ட முறையில் ஒரு பிராக்டிக்கலா பார்த்தோம்னாலும் சரி, அல்லது ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் சரி, அண்ணா ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட சொன்னார். ஒட்டுமொத்த உலகத்திலையுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு கோவில்கள், ஆன்மீகம், பூஜை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம தீவிரமா யோசிச்சு பார்க்கணும். இது ஆன்மீக பூமி, அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க திராவிடம் அப்படிங்கிறது வந்ததுக்கான காரணம் அரசியல் காரணங்களா இருக்கலாம். அது நம்ம பின்னோக்கி போனோம்னா வரலாறுல நிறைய விஷயங்களை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் மறுபடி தர்மம் வெல்லும். நீங்க என்னதான் நீங்க ஜீனியஸா இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும், நீங்க பெரிய மேதாவியா இருந்தாலும், இயற்கை, கடவுள், அதற்கு இருக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்க முடியாது. அது காலத்துடைய மாற்றம், சுழற்சி முறை. அப்படிதான் இந்த நடிகரையும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னை பொறுத்த மட்டில் அவர்தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். இந்த தேர்தலில் யாரு அப்படிங்கிறத டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது அவராக தான் இருப்பார். இல்ல டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டார் அப்படின்றது பொதுவெளிக்கே பேசக்கூடிய ஒரு தலைப்பா மாறிடுச்சு சார். அவருக்கு இந்த வருஷம் அனுகூலமா இருக்குமான்றது தான். கண்டிப்பா. அதாவது மார்ச் 6ஆம் தேதி அவருக்கு 8ஆம் இடம் அஷ்டம சனிலேருந்து பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஜூன் 2க்கு அவருக்கு கடகத்துல குரு பயிற்சியே ஆகுது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதக நகர்வுகள் அந்த பிளானட்டோடைய இவல்யூஷன் எல்லாம் இருக்கு. அப்போ இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 4 தடவை வெளியில அம்மா உண்ணாவிரதம் இருந்தாங்க காவேரிக்கு. பல தலைவர்கள் வெளியில போராடி இருக்காங்க. அப்படி அவர் போராட்டம் பண்ணி கைதானா கூட இன்னும் அவருக்கு அது பவர் சேர்க்கும். அவர் களத்துல இறங்கி மக்களுக்காக போராட்டம் செய்தார்னா இன்னும் பல மடங்கு அவருக்கு வாக்குகள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அரசியல் நகர்வுகள்ன்றது விளையாட்டு இல்லை. பழந்தின்னு கொட்டை போட்டவங்க 45-50 வருஷமா அரசியல் இருக்காங்க. சடனா ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் அதை பண்றதுக்கு கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு பதில் வச்சிருக்கணும். மனிதனை விட இயற்கையும் கடவுளும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அதனால கடவுளுடைய தீர்ப்பு நம்ம காத்திருப்போம். விஜய் அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது 26? ஏப்ரலுக்கு அப்புறமா அவருக்கு ஜென்மகுரு. ராமர் வனவாசம் போனதே ஜென்மகுருல தான். அப்போ அவர் ஜென்மத்துல குரு வரும்போது
அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது. அவர் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா நிதர்சனமா மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் ஃபீல்டுல இது பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கான அந்த பாப்புலாரிட்டியும் அவருக்கான மதிப்பும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது வந்து அவர் வந்து சினிமால நடிச்சு அவரோட அந்த மாஸ் அட்ராக்ஷன்னால அவரை பார்க்கறதுக்காகவே கூட்டம் தான் வந்து அதிகமா இருக்கு. அவர் ஸ்கிரிப்ட் இல்லாம மக்களோட பிரச்சனை என்ன, நிஜமான பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு, அதுல வந்து அவர் வந்து வேலை செய்யறாரு, அந்த பக்கம் அவரோட போக்கஸ வந்து அவர் வந்து இது பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நாற்காலியில உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அவர் வந்து தான் கிட்ட இருக்கிற நிறைய மைனஸை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஜென்மகுரு அப்படின்றது வந்து கண்ணை மறைச்சிரும். அந்த கண்ணு மறைக்காம அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி மக்களோட மக்களா அவர் வந்து ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பார். அவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா விஜயை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுருவா இருக்கிறது பார்வை தான் பலம் அதிகம். 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கும் போது சக்தி கூடும். இரண்டாவது மேடம் சொன்னதுல நிறைய நல்ல பாயிண்ட் இருக்கு. ஆனா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் ஒருத்தரை நோக்கி ஏன் இவ்வளவு பாயுது, ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளவு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப சுரத்தை இல்லாம அதை செய்ய மாட்டாங்க. நாம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ், இந்த நடிகர் இப்படி வராரா, இவர் இப்படி பேசுறா, அதுக்கு பதில் சொல்றது, இதெல்லாம் நடக்குது. அதனால ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, காலமும் நேரமும் பதில் சொல்லும். இல்ல வாய்ப்புகள் இருக்கு சார். அவர் வந்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமா இல்லாம இருந்தாருன்னா அது அந்த மீடியா இது நான் வந்து மேடையில டான்ஸ் ஆடுவேன், இது என்னோட கடைசி பாட்டு, கடைசி டான்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. அப்ப வந்து அவரை அந்த மாதிரி தான் பாக்குறாங்க மக்கள். ஒரு செல்லுலைட்ல வர ஹீரோவா தான் பாக்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னும் போது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப அடிப்படையில என்ன பிரச்சனை பண்றாங்க, பொலிட்டிக்கல் டிபேட்டாவே மாறின்னு நினைக்கிறேன். ரைட், அதோட நான் இது பண்ணிக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதே கலாட்டால் நான் சொல்லும்பொழுது அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்லும்போது சொன்னேன், அப்போ எனக்கு வந்து அவருடைய டேட்டாஸ் வந்து தப்பாக கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அப்ரோச் மூலமாக எனக்கு அது டேட்டாஸ் கிடச்சிது. அப்படி இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட ஒரு வசீகரத்துக்கு ஒரு பிளானட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் களம் அப்படிங்கிறது இன்னொரு பிளானட்டா. ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், முத்துங்கிற படத்தில் கரெக்டாக அந்த சேரில் போய் உட்காந்தோன்னே அப்படியே பேசுவார். பேசினோடனே என்னப்பா அந்த சேரில் உட்காந்தும் போது பேசினேன், அது என்னமோ தெரியலப்பா அந்த சேரில் உட்காரும் போது உடனே அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய கருத்து பிரகாரம், என்னுடைய இது பிரகாரம் அவர் அரசியல் இறங்கும் போதே ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவருக்கு இருக்கும். நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறவங்க ரொம்ப சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லுவாங்க, பட் கரெக்டாக ஓட்டிங் போடும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து ஒரு எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கும். ஜாதக பிரகாரம் தான் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம். இப்போ இங்கே என்ன டிவியில் பார்க்குறோம், என்னென்ன செய்திகள் வருது, அதை கேதர் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு நான் இங்கே உட்காரல. நான் என்கிட்ட நீங்கள் கேட்டது அஸ்ட்ராலஜிக்கலாக, ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜிக்கலாக இவங்க சொன்னாங்க. அஸ்ட்ராலஜிக்கலான ப்ரெடிக்ஷன் வந்து கடகராசிக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசிக்கு நல்லா இருக்கு. அதை விட யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ரிஷபராசி நல்லா இருக்கும். ரிஷபராசி யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அதை விட நல்லா இருக்குமா அப்படின்னா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் மாறுமா? நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக கேட்குறீங்க, அஸ்ட்ராலஜிக்கலாக நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். பட் மை ப்ரெடிக்ஷன் வில் பி சேஞ்ச் ஆன் ஆஃப்டர் ஜனவரி. ஏன்னா ஜனவரியோ பிப்ரவரியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் டேட் அறிவிப்பாங்க. அது உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் இந்த இன்டர்வியூ இருக்கங்காட்டி சொல்லி கொடுக்குறேன். தேர்தல் டேட் அறிவிக்கும் போது அந்த டேட் வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு கேட்பாங்க. நீங்கள் உங்கள் வீடு பால் காய்ச்சறீங்க, உங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்ணுறீங்க, இந்த டேட் இந்த வீடு வந்து என்னோட இது, எனக்கு இந்த டேட்டில் பால் காய்ச்சலாமான்னு கேட்பீங்க. அன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்தால் பால் காய்ச்சுவீங்களா? அந்த டேட் உங்களுக்கு என்ன சரியில்லை. ஸோ தேர்தல் டேட்டுங்கிறது எந்த தலைவருக்கு, இந்த 4 தலைவருக்கு எந்த தலைவருக்கு சாதகமாக இருக்குது ப்ரீ ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், குழந்தை ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு. ஒரு இமேஜினேஷனில் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னுவாங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. பேர் ஆணாக இருந்தால் இது, பெண்ணாக இருந்தால் இதுன்னு ரெண்டையுமே வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் சொல்லிடலாம். பட் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் வந்த என்ன அந்த போலிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸ் ஆகும்போது தான் தெரியும். சரி, நம்ம தமிழ்நாட்டை மட்டுமா எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல ஊர்களில் இப்போ நடந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த டேட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு இருக்குது. பட் போலிங் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட் அன்னைக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு அந்த டேட் அறிவிச்சதுக்கப்புறம்
கணிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் கேட்டது எங்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கலாக கேட்டீங்க. நான் எந்த நியூஸ் ஃபேக்டரியும் எடுத்து சொல்லாமல், எதையும் எடுத்து சொல்லாமல் இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனை நான் எடுத்து முன் வச்சுருக்கேன். இது as per astrological. இது ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.